உது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு குர்ஆனை எல்லா நேரத்துலையும் நான் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பெண்கள் வந்து குர்ஆனை எடுத்து ஓதலாமா, உது இல்லாமல் வந்து குர்ஆனை எடுத்து ஓதலாமா, இது எல்லாம் ரெகுலராக வரக்கூடிய சந்தேகம் தான். மீண்டும் நினைவுபடுத்தினா மக்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது உது இல்லாதவர் குர்ஆனை தொடலாமா, முஸ்ஹப் குர்ஆனை தொடலாமா ஓதலாமா? அது மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆனை தொடலாமா ஓதலாமா? அதே மாதிரி குளிப்பு கடமையான ஜுனுபான ஒருவர், குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒருவர் குர்ஆனை தொடலாமா ஓதலாமா? இந்த விடயங்கள் வரும். அந்த மாதவிடாய் என்பதோட நிஃபாஸ் என்ற இதுவும் வரும், அதாவது பிள்ளை பேரு உதிரப்போக்குள்ளவர்கள். அப்ப எனவே இந்த 4, 5, 6 விஷயங்கள் இதோட சம்பந்தப்படுது. மொத்தமாக நாம் சொல்வதாக இருந்தால் உது இல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள் அதைத்தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் அறிஞர்கள் இதைதான் சொல்றாங்க. அதே மாதிரி உது மாதவிடாய் உள்ள பெண்களும் குர்ஆனை தொடக்கூடாது என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த கருத்தை சொன்னாலும் நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதற்கான தீர்வை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய கருத்து அல்லாஹ் அதற்கு கூலி கொடுக்க போதுமானவன் என்றாலும் அல்லாஹ் நாளைக்கு எங்களிடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினா என்ற கேள்வியைத்தான் கேட்பான். அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயங்கள், அதாவது இது சஹீஹானதா அறிவிப்புகள், சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சரியானதா என்பதை பார்த்துத்தான் நாம் இதுக்கு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். முதலாவதாக உது இல்லாதவர்கள், அதே மாதிரி வந்து குளிப்பு கடமையானவர்கள், அதே மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்கள், இவங்க எல்லாம் குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்பதற்கு சொல்லக்கூடிய 2 ஆதாரங்கள் இருக்கிறது, முக்கியமான ஆதாரங்கள். ஒன்று, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இது சங்கையான குர்ஆன், அது சூரா வாக்கியாவில் வாரது. ஃபீ கிதாபின் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏட்டிலே இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சங்கையானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டார்கள், பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். இப்ப இந்த இடத்துல அந்த முத்தஹ்ஹரூன் என்பது சுத்தமானவர்கள் தான் குர்ஆனை தொட வேண்டும் என்பதைத்தான் குறிக்கிறது என்று சொல்லித்தான் தொடக்கூடாது என்று ஆதாரம் எடுக்கிறார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வசனம் இது மனிதர்களை குறிக்கிறதா அல்லது மலக்குமார்களை குறிக்கிறதா என்றால் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர் தபரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல சயீத் இப்னு ஜுபைர், அதே மாதிரி இக்ரிமா, அதே மாதிரி முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாருடைய கருத்தும் என்னென்று சொன்னால் இது மலக்குமார்களை தான் குறிக்கிறது. சரியான கருத்து மலக்குமார்களோடு சம்பந்தப்பட்ட வசனம். எனவே இது நேரடியாக உது இல்லாதவர் குர்ஆனை தொடக்கூடாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இங்கு சொல்லப்படவில்லை. இந்த ஆதாரம் வலுவற்றதாக இருக்கிறது. இரண்டாவதாக அல்லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிர், இந்த ஹதீஸ் முவத்தால வருகிறது, அது மாதிரி நஸாயில வருது, வேறு பல கிரந்தங்களே வருது. அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய ரிவாயத், அதாவது குர்ஆனை சுத்தமானவரை தவிர வேற யாரும் தொடக்கூடாது, குர்ஆனை சுத்தமானவரை தவிர வேற யாரும் தொடக்கூடாது என்று வரக்கூடிய ரிவாயத். இந்த அம்ர் இப்னு ஹஸ்முடைய இந்த ரிவாயத் முவத்தால வருகிறது. இந்த ஹதீஸ் முர்சல். முர்சல் என்று சொன்னால் ஒரு தாபியி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கின்ற செய்தி. இது பலவீனமான ஹதீஸ்களினுடைய வகையை சார்ந்தது. எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றடையக்கூடிய அறிவிப்புகள் நஸாயில வருது, ஏனைய பல கிரந்தங்களில் வந்தாலும் அந்த ஹதீஸ்கள் மஅலூலா, அதிலே பிரச்சனைகள் இருக்கிறது, அனைத்துமே பலவீனமான ஹதீஸ்கள். அப்ப எனவே இந்த அடிப்படையில் இந்த 2 ஆதாரங்களும் தெளிவான ஒரு தடையை சொல்லவில்லை. அப்ப எனவே இந்த அடிப்படையில் நாம் உது இல்லாதவர் குர்ஆனை தொடலாமா என்றால் தொடலாம். இந்த கருத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அப்ப குர்ஆனை தொடலாம், ஒன்று. உது இல்லாதவர் குர்ஆனை தொடலாம், ஓதலாம், ஒன்று. இரண்டாவதாக மாதவிடாய் உள்ள பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று சஹீஹான ஒரு ஹதீஸும் கிடையாது, சஹீஹான ஒரு ஹதீஸுமே கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கிறது, தொடக்கூடாது என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது அவர்களுடைய இஜ்திஹாத். ஆனால் ஹதீஸிலே எந்த ஹதீஸும் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, அதுக்கு மாற்றமாக இஃப் அலி மா யஃஅலுல் ஹாஜ் கைர அல்லா தத்தூஃபி பில் பைத் ஹத்தா தத்ஹுரி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை வந்து ஹைல் ஏற்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீ செய், ஆனால் தவாஃபை தவிர. அப்ப ஹாஜிகள் குர்ஆன் ஓதுவாங்களா இல்லையா? இது சஹீஹான ஹதீஸ். அப்ப எனவே ஹைதுள்ள பெண் குர்ஆன் ஓது அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவில்லை. அப்ப எனவே தெளிவாக வருகிறது இந்த ஹதீஸ் வந்து எதுவுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, லா தக்ரவுல் ஹாயித் வலல் ஜுனுப் ஷைஅ மினல் குர்ஆன். ஹாயித் மாதவிடாய் உள்ள பெண்ணோ
அதே மாதிரி குளிப்பு கடமையான ஒருவரோ குர்ஆன்ல எதையும் ஓதக்கூடாது என்று வருகின்ற செய்தியை பொறுத்தவரையில் இது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். இதிலே வரக்கூடிய ரிவாயத்தில் இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் என்பவர் வருகிறார். இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் என்பவர் ஹிஜாசியன்களை தொட்டு ஒரு ஹதீஸை அறிவித்தால் அந்த ஹதீஸ் பலவீனமானது, எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதே மாதிரி இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் ஹிஜாசியன்களை தொட்டு தான் அறிவிக்கிறார், எனவே இந்த ஹதீஸும் பலவீனமானது. ரைட். அப்ப எனவே ஒரு ஒரு மாதவிடாய் உள்ள பெண் குர்ஆனை ஓதுவது என்பது தவறு கிடையாது. அடுத்தது குளிப்பு கடமையான ஒரு ரசூல் அலி, அதாவது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரிவாயத் வருது. எப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனை படிச்சு தருவாங்க, எங்களுக்கு குர்ஆனை படிச்சு தருவார்கள். ஆனால் அவர்கள் படிச்சு தருவதை விட்டும் ஜனாபத் தான் என்ன செய்யும், தடை செய்யும் என்று, குளிப்பு கடமையான நிலையில் படிச்சு தர மாட்டார்கள். இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ். அப்ப எனவே இதுல வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸ். அதனாலதான் குளிப்பு கடமையான ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம். அதே மாதிரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை சொல்லுகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீகத்துல் ஜஸ்ம்ல சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுனுபாலி குளிப்பு கடமையான ஒரு குர்ஆன் ஓதுவதை தடை செய்யக்கூடியதாக அவர்கள் கருதவில்லை. அப்ப எனவே இதே போன்ற இன்னும் நிறைய ஆதங்கள் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஹல்லாவில் சொல்கின்ற பொழுது, அதாவது இப்படி தடை செய்து வரக்கூடிய, அதாவது உது இல்லாதவர், குளிப்பு கடமையானவர், குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே மிக பலவீனமான செய்திகள் என்பதை இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள். அப்ப எனவே இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு ஆதாரம் ஒன்று கிடையாது. அப்ப எனவே இன்னொரு விஷயம் இருக்கிறது, தொடுதல். குர்ஆனை தொடுதல் என்ற பகுதிக்குள்ள அதிகமான அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர், மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆனை தொடுவது ஹராம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் தெளிவான ஒரு ஆதாரம் அங்கே தெளிவாக தொடக்கூடாது என்ற ஒரு கருத்து அங்கே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யذ்குருல்லாஹ அலா குல்லி ஃபீ குல்லி அஹ்யானி, எல்லா நேரத்திலும் திக்ர் செய்வார்கள் அல்லாஹ்வை. திக்ர்ல மிகப்பெரிய திக்ர் குர்ஆன். அப்ப எனவே ஓதுவதும் பிரச்சனை இல்லை, தொடுவதும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏனைய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் மதிப்பளிக்க ஒருவர் விரும்பினால் தொடுகின்ற பொழுது பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்கள், ஜுனுபான குளிப்பு கடமையானவர்கள், அதாவது குர்ஆனை தொடுகின்ற பொழுது கை உறைகளை அணிந்து கொள்வது சிறப்பானது என்பதை அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்ப எனவே அது ஒரு பேணுதலான வழிமுறை. ஹிலாஃப் கருத்து வேற்றுமையிலிருந்து வெளியே வரதுக்கான நிலைப்பாடை தவிர சரியான நிலைப்பாடு நம்ம என்னுடைய கருத்துப்படி. பல அறிஞர்கள் பல கருத்து சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய கருத்தை தான் 100க்கு 100 பின்பற்றணும் என்று நம்ம சொல்ல முடியாது. இந்த கருத்து சரியாக இருந்தால் எடுக்கலாம், அல்லது இதை விட தெளிவாக யாராவது சொன்னால் அதை பின்பற்றலாம். அதுல எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. ஆனால் இது ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகின்ற நம்முடைய கருத்தானே தவிர இதுதான் தீர்க்கமான எல்லோரும் பின்பற்ற வேண்டிய கருத்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஹதீஸ் இல்லை என்றால் நாம வீணாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எங்களுக்கு மார்க்கம் சொல்லவில்லை. அடுத்து கடைசியாக இந்த விடயத்தில் ஒரு விஷயம் என்னென்றால், இப்ப இன்னும் சில அறிஞர்கள் இதை கடுமையாக, அதாவது மாதவிடாய் உள்ள பெண்கள், குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று சொல்லுகின்ற அதை கடுமை காட்டுகின்ற அளவுக்கு எந்த ஹதீஸ்களுமே சரியான ஹதீஸ்கள் இந்த தலைப்புக்கிலே இல்லை. அப்ப எனவே இதுல கொஞ்சம் நாம் நடுநிலையாக செயற்பட வேண்டும். அதாவது எதிர்க்கின்றவர்கள், அதாவது கூடாது என்று சொல்கின்றவர்கள் நடுநிலை காட்ட வேண்டும். என்றால் ஹதீஸ் ஒன்று சஹீஹா இருந்தால் தான் அதன் மூலமாக சட்டத்தை நாம் கொண்டு வர முடியும். அப்படி பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு சட்டம் ஏற்றுவது என்பது இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஆலம்.